நாங்கள் வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தோம். அதில் வந்து பத்திரிகையாளர்கள் தவிர சில அகாடமிஷியன்ஸ், இன்னும் முன்னாள் உயர் அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாமே பங்கு பெற்றார்கள். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா, நம்முடைய சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக மாநில தேர்தல், அதே போல் வந்து நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்து உரிய தேதிகளில் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றனங்கிறது ஒரு விஷயம். அந்த தேர்தல்கள் அடிப்படையில் இங்கே அரசுகள் நிறுவப்படுகின்றன, ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கின்றன, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இருந்த போதிலும் இன்னும் நிறைவேற்றப்படாத பல குறைகளும் நம்முடைய தேர்தல் முறையில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எடுத்துக்காட்டாக இந்த டிரான்ஸ்பரன்சி, அதாவது வேட்பாளர்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நல்ல விதிகள் இருந்தும் நீதிமன்றங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது என்று திருப்பி திருப்பி சொல்லியும் கூட பல விஷயங்களை நம்ம வந்து கவனித்து பார்த்தோமானால் நிறைவேற்றப்படுவதில்லை. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு வேட்பாளர் சட்டமன்றத்துக்கு நிற்கும் பொழுது 28 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் செலவு பண்ணலாம். அதே போல் வந்து நீங்கள் எம்பி தேர்தலுக்கு நிற்கும் பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நிற்கும் பொழுது 70 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம். இதற்கான கணக்கு வந்து நீங்கள் தேர்தல் முடிந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் கொடுக்கணும். ஆனால் யாருமே அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கொடுப்பது இல்லை. உதாரணமாக சில 2011 தேர்தலிலும் இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷன்லேயும் இது எவ்வாறு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது குறித்து சீனிவாசன் அவர்கள் சில தரவுகளெல்லாம் எடுத்து வந்திருக்கார். அவர் சொல்வார். அந்த செலவு கணக்குலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பண்ணிய செலவெல்லாம் பார்த்தா 3 லட்சம், அதாவது 28 லட்சம் செலவு பண்ணுறதுல வந்து அவங்க செலவு பண்ணுறது ஆக்சுவலி 3 லட்சம் தான் போனது தேர்தலில். உதாரணமாக முதல்வர் ஜெயலலிதா வந்து 10 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் வந்து 3 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க, கருணாநிதி 4 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாருமே தான் இந்த முக்கிய தலைவர்களால் அவங்க பேர்களை குறிப்பிட்டேன். ஆனால் அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்போ இதில் வந்து நீங்கள் தேர்தல் விதிகள்லேயும் குழப்பங்கள் இருக்குது. தேர்தல் விதிகளை பொறுத்த மட்டும் வேட்பாளர்களுக்கு தான் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய கட்சிகளுக்கு நிர்ணயிக்கிறது இல்லை. இப்போ திமுக அல்லது வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சிகள் வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். ஆனால் அதனுடைய தலைவர்களை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் தலைவர்கள் அல்லது வேட்பாளர்களை பொறுத்த மட்டும் இந்த 20 லட்சம் 70 லட்சங்கிற லிமிட்ஸு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி செலவில் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி பண்ண செலவுகளை வந்து நீங்கள் வந்து கட்சியினுடைய செலவுகளை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது வந்து விடுகிறது. இது மாதிரியான பல குறைபாடுகள் நமக்கு இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் இவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட தேர்தலில் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது அவ்வளோ பேருக்கும் தெரியும். அது வெளிப்படையாக இருக்குது. அதுக்கு வந்து எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படலை. இந்த தேர்தல் கணக்குகள், சொத்து கணக்கு காமிச்சது அப்படிங்கிறதெல்லாம் பல தவறுகள் இருக்குது. நாங்கள் போன முறை நாடாளுமன்ற தேர்தலையே என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வந்து பட்டியல் போட்டு காமிச்சோம். அப்படி தவறுகள் செய்யப்பட்ட அந்த வேட்பாளர்கள் மீது இதுவரைக்கும் வந்து பெரிய அளவில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததாகவும் நமக்கு தெரியல. அப்புறம் ஜாதி போன்ற பிரச்சனைகள், அந்த வேட்பாளர்கள் வந்து ஜாதி ரீதியாக தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது, அப்புறம் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் இருப்பது, அதே போல் சிறுபான்மை மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் இருப்பது என்பது போன்ற பல குறைபாடுகள் இருக்குது. அதாவது நமக்கு வந்து தேர்தல்கள் ஒழுங்காக நடைபெறுவது என்பதும் அருகிலுள்ள சில நாடுகள் போல இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்வது என்பதும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுங்கிறதும் மக்களுக்கு இதை பற்றி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதுங்கிறதும் மிக முக்கியமாக இருக்குது. மக்களுக்கு இதை பற்றி அதிகமான புரிதல் இல்லாமல் இருக்குது. 20 லட்சம் லிமிட் இருக்குது, 70 லட்சம் லிமிட் இருக்குது, கணக்கு ஒழுங்காக கொடுக்குறதில்ல, தேதியில் கொடுக்குறதில்ல, தேர்தல் கமிஷனுக்கு வந்து பவர்ஸ் இருந்தும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கும் தெரியறதில்லை. எனவே இது குறித்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்களுடைய அமைப்பு சென்ற முறை முயற்சி செய்து இப்போ எங்களை போன்ற வெளியில் உள்ளவங்களையும் இணைத்து அந்த வேலை செஞ்சாங்க. நாங்கள் மிக விரிவாக அறிக்கைகள், அது முதல்ல நாங்கள் என்ன செஞ்சோன்னா, சென்ற முறை எல்லா கட்சிகளும் கொடுத்த இந்த தேர்தல் அறிக்கைகளை வந்து சுருக்கி நாங்கள் வந்து முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் வெளியிட்டோம். அந்த ஒப்பிட்டு பல்வேறு கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்க, அல்லது ஒரு கட்சி வந்து அகில இந்திய கட்சியாக இருக்கும் பொழுது கேரளாவில் ஒரே பிரச்சனையில் கேரளாவில் என்ன கருத்து சொல்கிறாங்க, இங்கே என்ன கருத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரியான முரண்கள் அப்படிங்கிற விஷயங்களையும், கூட்டணிக்குள்ளே நீங்கள் ஒரு கட்சி வந்து ஒரு பிரச்சனையில் ஒரு கருத்து வச்சுருக்கதும்
இன்னொரு கட்சி வேறு பிரச்சனைகள் கருத்து இருக்கிறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ஒப்பிட்டு அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் நோட்டா செயல்பட்ட விதம், இந்த சொத்து கணக்குகள் எப்படி கொடுத்துருக்காங்க, 5 கோடிக்கு மேல் அதிகமாக சொத்துள்ள வேட்பாளர்கள்ங்கிறவங்க எத்தனை பேர், இது போன்ற விவரங்களையும் நான் கொடுத்தோம். அதே போல் எலெக்ஷன் வந்த பிறகும் வெற்றி பெற்றவர்களுடைய இந்த அவர்களுடைய பண பின்புலம், சொத்து பின்புலம், இந்த மாதிரி விஷயங்களையும் ஆய்வு பண்ணி சிறுபான்மையினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்தெந்த கட்சி யாராருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமும் ஆய்வு பண்ணி நாங்கள் அதில் எழுதினோம். அதே போல் இப்போ இந்த அடிப்படையில் என்ன தேர்தல் சீர்திருத்தங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறித்தும் ஆய்வு பண்ணி எழுதினோம். இந்த கட்டுரைகள் அனைத்தையும் அப்பப்போ நாங்கள் வந்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு தொகுத்து ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்கோம். ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட். அநேகமாக வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய குழுக்கள் செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல, செஞ்சுருக்கோம் நாங்கள். இப்போ மீண்டும் இந்த தேர்தலுக்கும் அதே போல் ஒரு ஆய்வுகளை செய்வது என்பதும் எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களுடைய ரிசோர்ஸஸ் இந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் இந்த தேர்தலை கண்காணிப்பது, அதாவது வேட்பாளர்கள் உரிய முறையில் அந்த அஃபிடவிட்ஸை சப்மிட் பண்ணுறாங்களா, அவர்கள் சொத்து கணக்கெல்லாம் சரியாக கொடுத்துருக்காங்களா, வந்து அதே போல் வந்து அவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கணக்கெல்லாம் சரியாக கொடுக்குறாங்களா, இந்த எங்கெங்கே வந்து நீங்கள் இப்போ உதாரணமாக இப்போ முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அந்த பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கள் இறந்துருக்காங்க. சென்ற முறை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும் சிதம்பரத்தில் ஒருத்தர் இறந்து போனார். இப்போ இதெல்லாம் தேர்தல் கமிஷன் வந்து பார்த்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். தேர்தல் கமிஷன் அது நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. எனவே இது போன்ற தேர்தல் கமிஷன் விட்ட பணிகளையும் சுட்டி காட்டுவது என்பதும், இதில் எந்த விதத்திலும் எங்கள் எல்லோருக்குமே ஒரு குறிப்பிட்ட அரசியல் ஆர்வங்கள், அரசியல் நோக்கங்கள் இருந்தாலும் கூட அவைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயங்களை தொகுத்து சொல்வது என்பதும், மிக முக்கியமாக தேர்தலை வந்து தேர்தல் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் அல்லது வந்து ஒரு ஆட்சி உருவாக்கம் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொண்ட நாங்கள், இந்த முறையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாங்கள், இது இன்னும் ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முயற்சி செய்கிறோம். இது தொடர்பான மற்ற கருத்துக்களையும் நண்பர்கள் சொல்லுவாங்க. இது நீங்கள் எதுவும் கேள்விகள் கேட்டால் கேட்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் இப்போ வந்து இது தொடர்பாக இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இவங்க வந்து இது மாதிரி செய்கிறாங்க, ஏற்கனவே இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் உரிய முறையில் வெளியிட்டீர்களானால் பல்வேறு தொகுதிகள், இப்போ எங்களுக்கு உள்ள ரிசோர்ஸஸில் நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போகிறது வர்றது, எங்களுக்கு வந்து பல்வேறு 234 தொகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை சேகரிக்கிறதுங்கிறதுலாம் கஷ்டம். இந்த தகவல்களை இப்போ உதாரணமாக ஒரு ஊரில் வந்து முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு தெரிவித்தால் அது குறித்து நாங்கள் வந்து கவனம் எடுத்துக்கொண்டு அதை வந்து வெளியில் கொண்டு வருவது என்பதும், இதில் எங்களுடைய அறிக்கையிலும் வெளியிட போகக்கூடிய புத்தகத்திலும் அது பதிவு செய்யப்படுவது அப்படிங்கிறதையும் பயனுடையதாக இருக்கும். அந்த வகையில் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு என்பதை நாங்கள் வந்து பெரிய அளவில் வேண்டுகிறோம். சீனிவாசன் அவர்கள் மிக நுணுக்கமாக சென்ற முறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த செலவு செய்த தொடர்பாகவும், பிறகு வந்து வெளியில் அவர்கள் வந்து அந்த தேர்தல் கணக்குகள் சொன்னதில் வந்து எவ்வளவெல்லாம் வந்து தவறுகள், வேடிக்கைகள், வந்து அதில் வந்து நம்ப முடியாத விஷயங்கள், உதாரணமாக காஞ்சிபுரத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நகை கணக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்பவும் அபத்தமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கோம். நாங்கள் அதை அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களையும் வந்து தொகுத்து அந்த அறிக்கையை கொண்டு வந்தது அப்படிங்கிறதுல வந்து சீனிவாசன் அவருடைய பங்கு என்பது முக்கியமானது. அவர் வந்து ஒரு ப்ரிலிமினரியாக இப்பொழுது வந்து அந்த 2011 எலெக்ஷன்லையும் இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷன்லையும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, அந்த தவறுகள் வந்து எப்படி நம்ம இங்கே கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி என்பது குறித்து சில விஷயங்களை சொல்வார். இந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பேராசிரியர் மார்க்ஸ் சொன்னது போல், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற எல்லோருமே யாரெல்லாம் தேர்தல் பணியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் வந்துட்டு 1 மாதத்துக்குள் அவங்களோட வரவு கணக்கை கொடுக்கணும். இப்போது இதை பார்த்திங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவரோட செலவு கணக்கு வந்துட்டு 3,32,000 அதை தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் விஜயகாந்த் வந்துட்டு 7,97,000, திமுக தலைவர் கலைஞர் வந்துட்டு 4,47,000, அப்புறம்
ஜெயலலிதா தமிழக முதல்வர் வந்துட்டு இந்த 2015 தேர்தலில் வந்துட்டு 10,37,000 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு திமுக தலைவர் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த 3,32,000 எக்ஸ்பென்ஸ் ஆன் கேம்பெயின் ஒர்க்கர்ஸ், அதாவது பணி செய்கிற அவங்களோட கணக்கில் பார்த்தீங்கன்னா 1,222 ரூபா தான் செலவே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி முறைகேடுங்க வந்துட்டு நிறைய இருக்குது. இது வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு மிக தெளிவாக சில, அதாவது அனெக்ஷர் 14 வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் டெய்லி பேசிஸில் அவங்க பதிவு செய்யணும். தேர்தல் ஆணையத்தில் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ்ன்னு போடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு அட்லீஸ்ட் 3 முறையாவது வந்துட்டு அவங்க வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு அனெக்ஷர் 15 இந்த தேர்தல் வரவு செலவு கணக்கு அனைத்தையும் வந்துட்டு ஷெட்யூல் 9 வரைக்கும் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் முழுமையான வரவு செலவு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது, அதாவது லவுட் ஸ்பீக்கருக்கு எவ்வளோ, ஃபேம்ப்ளெட்டுக்கு எவ்வளோ, பிறகு வண்டிங்க வச்சுங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவு எல்லாம் கொடுக்கணும். இது அனைத்தையுமே வந்துட்டு ஒரு ஏதோ யாரையுமே வந்துட்டு யாரும் பார்க்காத மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு வரவு செலவை போட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை என்னன்னா, இதில் வந்துட்டு அனைத்து இந்த கட்சி தலைவருங்க சேர்த்து அவங்களோட செலவில் வந்துட்டு யார் செலவு செஞ்சாங்கன்னு வந்துட்டு அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அதாவது கட்சி பார்ட்டி செலவு செய்கிறதுனா ஒன்றா பார்ட்டி கொடுக்கணும் பணம், அந்த காலம் வந்துட்டு நில். வேறு யாராவது கொடுத்துருக்குறாங்களா? நில். உங்களோட செலவு பண்ணிங்களான்னா அதுவும் நில். இப்போது அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துட்டும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரியான வரவு செலவு கணத்தை வந்துட்டு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் சிவராம் கவுடா வெர்சஸ் TM சந்திரசேகர் ஒரு வழக்கு 1999 உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த வரவு செலவு கணக்கு வந்துட்டு சரியாக இல்லைன்னா தேர்தல் ஆணையம் அந்த வரவு செலவு கணக்கை பார்த்துட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அளவுக்கு அதிகாரங்கள் இருக்குது. அதை வந்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டு அந்த வேட்பாளரை வந்துட்டு 3 வருஷத்துக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இப்போ இன்று வரைக்கும் எந்த தேர்தலையுமே, அது பாராளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் கூட யாருமே வரலாறில் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரி இல்லை சரித்திரத்தில். அதனால் இந்த அளவுக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையம், அதாவது தேர்தல் ஆணையம் வந்துட்டு இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி, ஆனால் கூட அவங்களாலேயே வந்துட்டு தேர்தலை வந்துட்டு மிக நுணுக்கமாக கவனிக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. இது ஒரு வருத்தமான ஒரு இதை எல்லாரும் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இதையும் எடுத்திருக்கிறோம். பொதுவாக பேராசிரியர் மார்க்ஸ் சொன்னது போல் 2014 பாராளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்ற எம்பி, அதிமுக எம்பி, அவங்க வந்துட்டு சொத்து விவரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வளையல் தான் இருக்குது. ஆனால் அவங்களோட கணவருக்கு வந்துட்டு ஒரு செயின் 4 வளையல். இதை தான் வந்துட்டு எழுதுகிறாங்க. அதாவது அஃபிடவிட், தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்குற அஃபிடவிட். அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு பேன் கார்டு இல்லை, இன்கம் டேக்ஸ் வந்துட்டு கொடுக்கறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சுமோ இருக்குது, பொலேரோ இருக்குது, வண்டிங்க 2-3 வண்டிகளும் இருக்குது. இந்த மாதிரியான முறைகேடுகளும் வந்துட்டு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயநிதி மாறன் அவர் வந்துட்டு 2014 தேர்தலில் திமுக வந்துட்டு அனைத்து வேட்பாளருக்கும் 50 லட்சம் RTGS மூலமாக கொடுக்குறாங்க. அதாவது கட்சி சார்பில் செலவு செய்கிறதுக்காக முதல் முறையாக வந்துட்டு அது வருது. 2014 அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. 2014 கட்சி சார்பில் 50 லட்சம் ரூபா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் RTGS மூலமாக வந்திருக்கு. அது வந்து திமுக பண்ணியிருக்கிறாங்க, மதிமுக பண்ணியிருக்கிறாங்க, இடதுசாரி கட்சிங்க பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு தயநிதி மாறன் வந்து மொத்த செலவே வந்துட்டு 5,50,000 தான். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்துட்டு அவர்
கிட்டத்தட்ட 90 லட்சம் செலவு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தேர்தல் ஆணையம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த செலவை வந்துட்டு கடைசியில் கட்சிக்கு அவர் திருப்பி கொடுத்தாரா அந்த காசை, அந்த மாதிரியான பதிலும் இல்லை அதில். ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க கூட தெரியல இந்த மாதிரியான வெளிப்படையான சில முறைகேடுகளுக்கு. இந்த மாதிரியான இதை வந்துட்டு நாங்கள் இந்த வாட்டி மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். அதாவது எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறது கஷ்டம், ஆனால் குறிப்பாக கட்சிங்க தலைவருங்கள் எல்லாரையும் வந்துட்டு அவங்க எப்படி செலவு செய்கிறாங்க, முறைப்படியாக வந்துட்டு இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் அவங்க செயல்பாட்டில் வச்சுருக்கிறாங்களா அதை பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு இந்த அதாவது நேத்தி அனைத்து ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்க. இந்த முன்னாள் தேர்தல் கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி கார்ப்பரேட் ஃபண்டிங் வந்துட்டு இன்றைக்கு மிக முக்கியமான இது. அதனால தான் வந்துட்டு தேர்தல் செலவுங்களே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கட்சி வந்துட்டு எத்தனை காசு வேணுமோ வாங்கலாம், கட்சி செலவு செய்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு லிமிட்டே இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் வேட்பாளருக்கு வந்துட்டு 28 லட்சம் தான் செலவு செய்ய முடியும். ஆனால் இந்த கட்சிங்க செலவு செய்கிறது கணக்கை பார்த்திங்கன்னா வேட்பாளருங்க வந்துட்டு ஒரு மாதத்தில் தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தரணும். ஆனால் கட்சி வந்துட்டு 75 நாளில் தேர்தல் செலவு எல்லாத்தையும் கொடுக்கணும். பீகார் எலெக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா அனைத்து கட்சியுமே பிஜேபி வந்துட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு 2016 ஜனவரியில் வந்துட்டு சமர்ப்பிக்கணும், ஃபெப்ரவரியிலே தான் கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி வந்து இன்று வரைக்கும் 3 முறை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்களோட கட்சி செலவை வந்துட்டு அவங்க சமர்ப்பிக்கல. இதே மாதிரி ஜனதா தள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற இதுவும் வந்துட்டு காலதாமதத்தோடு தான் வந்துட்டு தேர்தல் செலவு இல்லை, கட்சியோட தேர்தல் செலவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான முறைகேடுகள் வந்துட்டு மிக இதாக இருக்குது. அதையும் நாங்கள் கண்காணிக்கிறதுக்கு இருக்கிறோம். கணக்கு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு எலெக்ஷனையும் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து தேர்தல் அதிகாரிக்கும் தெரியும், அவங்களோட இது மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. ஆனால் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் அறிக்கை கொடுக்கறது மூலமாக அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு உறுதி செய்யப்பட்டு விட்டால் அதை வந்து ப்ரூஃப் பண்ணி விசாரணை செய்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒழுங்கீனங்கள் நடைபெற்றிருக்கிறதா இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையமே 3 ஆண்டுகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி உத்தரவிடுவதற்கான அதிகாரங்கள் இருக்குது. இல்லை, காரணம் என்ன, அதில் வந்து நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்க குறைகள் நமக்கு தெரியுது, நம்ம பக்கத்திலும் குறைகள் இருக்குது. ஏன்னா இதை யாருமே பேசுறதில்ல, எதிர்கட்சிகள் கூட பேசுறதில்ல. ஒரு கட்சி செஞ்ச தவறை அதுக்கு நேர் எதிராக இருக்க கட்சி கூட அதை பற்றி பேசுறது. இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி பார்த்தா அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம், எல்லா கட்சிகளுக்கும் இடையில. அப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவதன் மூலமாக தான் இப்படி இந்த பிரச்சனை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து 28 லட்சம் லிமிட், 70 லட்சம் லிமிட் அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு வந்து பெரிய அளவில் அதுக்கு செய்தி கொண்டு போகலையே, எந்த கட்சிகளுமே அதை செய்கிறது இல்லை. அப்போ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சாகணும். அந்த அடிப்படையில் வந்து நமக்கும் அதில் உரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறது. 234 தொகுதி இருக்குது. ஆமாம், அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை கண்காணிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொகுதிக்கு இல்லை, அதில் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப நியாயமாக. நாங்களும் அதை பற்றி பேசினோம். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் தான் எங்களுக்கு முதல் அனுபவம். அதில் அங்கே அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ தொகுதிகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைச்சி ஒரு 42 தொகுதி தான். அப்போ அதில் வந்து ரொம்ப எளிதாக அதை செய்ய முடிஞ்சுது. இப்போ 234 தொகுதி, அதில் வந்து இன்றைக்கி 3-4 கூட்டணிகள் இருக்குது, எல்லோரும் கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டுறாங்க. எல்லாரையும் கண்காணிக்கிறதுங்கிறது வந்து எங்களுடைய சாத்தியத்துக்கு அப்புறப்பட்டது தான். அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ரொம்பவும் விசிபிளாக தெரிந்திருக்கக்கூடிய சில ஊழல்களை வெளிப்படுத்துவது என்பதும், முக்கிய தலைவர்கள் அவங்களாம் வந்து இந்த கணக்கு எப்படி சப்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சொத்து கணக்குகள் எப்படி கொடுத்துருக்காங்க, பின்னால் வந்து அவங்க வந்து இந்த தேர்தல் செலவு கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் ஏற்கனவே அறிக்கை எடுத்துருக்கீங்க, அது மூலமாக ஏதாவது தாக்கங்கள் இருந்ததா? இல்லை, சென்ற நாடாளுமன்ற இதில் மூலம் பெரிய தாக்கங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் வந்து அதற்கு உரிய அளவு முக்கியத்துவங்கள் ஊடகங்கள் கொடுத்திருந்தால் நிச்சயமாக தாக்கம் ஏற்பட்டிருக்கும். நாங்கள் போன முறையும் ப்ரெஸ் மீட் நடத்தினோம். ஆனால் வந்து அந்த செய்தி வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படலை.
அதே போல் நாங்கள் இந்த புத்தகம் வெளியிட்ட பிறகும் கூட ஒரு 2 பத்திரிகைகள் தான் அந்த புத்தகம் வந்திருக்கிறது குறித்த ஒரு ரிவ்யூஸ் வெளியிட்டாங்களே ஒழிய பலரும் வெளியிடலை. இன்னும் வேறு பல எங்கள் பக்கத்திலும் சில குறைபாடுகள், கொஞ்சம் தாமதமாக அந்த புத்தகம் வெளிவந்தது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த குறைபாடுகளையும் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்போ இந்த முறை வந்து நாங்கள் வந்து இமிடியட்டாக வந்து நீங்கள் அந்த கணக்கு கொடுப்பதற்கான தேதி முடிந்த அடுத்த சில நாட்களுக்குள் அந்த புத்தகத்தை வெளியில் கொண்டு வருவது என்பதும், அது குறித்த ஒரு பிரக்ஞை ஒன்றை எல்லா இடங்களிலும் ஏற்படுத்துவதற்கான பிரச்சாரங்கள் செய்வதும், எல்லா இடங்களில் கொண்டு போய் மீட்டிங்ஸ் மாதிரி போட்டு அதை சொல்வது அப்படிங்கிறதையும் நாங்கள் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் இதுவரைக்கும் 2 முறை சந்திச்சிருக்கோம். அதாவது இந்த தேர்தல் தொடர்பாக செய்யக்கூடிய வேலை தொடர்பாக என்ன செய்யலாம், யாருக்கு வந்து அந்த வேலைகளை பிரித்து கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லி ஒரு 10 தலைப்புகளில் இதுவரைக்கும் 10 பேருக்கு வந்து நாங்கள் இந்த அதில் தான் வந்து சார் வந்து அந்த வரவு செலவு கணக்குகள், சொத்து கணக்குகள் இது தொடர்பான விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது தொடர்பாக வந்து ப்ரிலிமினரியாக உள்ள விஷயங்களை அவர் சொன்னார். அதே போல் மற்றவர்களும் அந்த ஒர்க்கில் எல்லாம் ஈடுபட்டு செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி சிலர் வர முடியல. இதில் வந்து ஒரு 10 தலைப்புகளில் தான் இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பட்டு எங்களுக்கு வந்து முகநூலில் நாங்கள் இதை வந்து ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவில் வந்து பண்ண வரைக்கும் வேறு சில நண்பர்களுக்கு கூட வந்து நாங்களும் இதில் ஈடுபட தயார், நாங்கள் சில பணிகள் கொடுத்தீங்கன்னா செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர்கள்லாம் சில பேர் இருக்காங்க. அவர்களையும் பயன்படுத்தி கூடிய வரைக்கும் வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக, அதிலும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் செஞ்ச அந்த வேலைகளில் எங்களுக்கு சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு. சில என்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இந்த முறை வந்து அந்த அனுபவங்களின் கூடாக இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நம்புகிறோம். 10 தலைப்புகளில் வந்து ஒன்று வந்து இந்த தேர்தல் அறிக்கைகள் ஆய்வு. அதை நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து முக்கியமாக வந்திருக்கும் பொழுது இந்த மதுவிலக்கு ஒரு பிரச்சனை, கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் அதை தொடர்பாக என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள். இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 30-35 முக்கியமான தலைப்புகளில் இந்த கட்சிகள் தங்களுடைய அறிக்கைகளில் என்ன சொல்கிறாங்க. பிறகு வந்து என்னென்னா, ஏதேனும் ஒரு கட்சி சிறப்பாக ஒரு நல்ல விஷயமோ அல்லது வந்து நீங்கள் வந்து அல்லது எதிர்மறையான விஷயமோ சொல்லியிருக்காங்க. உதாரணமாக பிஜேபி வந்து அறிவிச்சிருக்க தேர்தல் அறிக்கையில் வந்து மற்ற கட்சிகள் இல்லாத சில 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அவங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து எக்கனாமிக் கிரைட்டேரியா கொண்டு வருவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள சூழல்களிலிருந்து பொது, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பின்புலம் இருக்கு இல்லையா, அந்த கருத்துலேருந்து மாறுபட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. பொதுவாக உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது மாதிரி வேறு பல கட்சிகளும் கூட சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்களுக்கே வந்து இப்போ நீங்கள் வந்து சிலர் எங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்க தகவல்லையே, இப்போ சிபிஐ சிபிஎம் கட்சிகள்லாம் மக்கள் நல கூட்டணியில் அவங்க இருக்காங்க. அவங்க இந்த முல்லைப்பெரியார் பிரச்சனையை பொறுத்த மட்டும் சிபிஐ சிபிஎம் வந்து நீங்கள் வந்து கேரளாவில் வந்து முல்லைப்பெரியார் அணையை இடிக்கணுங்கிறாங்க, இங்கே வந்து அவங்க வந்து இடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு முரண் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து நாங்கள் அந்த தேர்தல் அறிக்கைகளினூடாக ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறது ஒன்று. கட்சிகளின் தேர்தல் அறிக்கை பற்றிய மீளாய்வு அது சென்ற முறை நான் பண்ணேன், அதே போல் இந்த முறையும் செய்கிறேன். அதுபோல் சீனிவாசன் வேட்பாளர்களின் செலவு கணக்கு பற்றிய ஆய்வு. தமிழ்கனல் சிறுபான்மை மக்களை கட்சிகள் எந்த அளவுக்கு அங்கீகரித்திருக்கின்றன. அடுத்தது விஜயானந்த் சமகால பிரச்சனைகளில் கட்சிகளின் நிலைப்பாடு குறித்த ஆய்வு. மணிகண்டன் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு. பத்திரிகையாளர் ஜெயராணி தேர்தலில் சாதி அரசியல். ராமானுஜம் சாதியமும் தேர்தலும். கவிதா முரளிதரன் தேர்தல் களத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம். நித்யானந்த் தேர்தலில் நடைபெற்ற கூட்டணி பேரங்கள். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் பிரச்சாரத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் கார்ப்பரேட் அணுகல் முறைகள் பெரிய அளவில் கையாளப்படுகின்றன. இதற்கான சில ஸ்பெஷலிஸ்ட்டுகளை வந்து கட்சிகள் வந்து தேர்வு செய்வது என்பது தான் அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அவர்களிடமிருந்து அறிவுரைகள் கேட்டு அந்த மாதிரி செயல்படுத்துறது அப்படிங்கிறலாம் இருக்குது. இது குறித்த ஆய்வுகளையும் செய்வது அப்படிங்கிறதும் நோட்டா செயல்பட்ட விதம் போன்றதெல்லாம் இதில் வரல. இந்த முதல்ல வந்து அன்றைக்கி வந்திருந்தவங்களில் 10 இது நாங்கள் கொடுத்துருக்கோம். இது போன்ற பல விஷயங்களையும் இணைச்சு கூடுதலாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் எங்களுடைய ஆய்வுகள் இருக்கும்.